சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக காரம் இல்லாமல் சில்லி சிக்கன் வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூடவே கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நம்ம 65 போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சமாக ஆனியன் இந்த மாதிரி ஸ்கொயராக வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே போல் கேப்சிகமும் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் வரும். சரியாக வதக்காமல் செஞ்சிட்டோம்னா டேஸ்ட் வராது. இது ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம போன்லெஸ் சிக்கனை இது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூடவே சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரி பார்த்துட்டு உப்பு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெப்பரையும் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இதுக்கு கூட வந்து பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை 1/2 டம்ளர் தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கும்போது ஏகப்பட்ட கலர், தேவையில்லாத எண்ணெயெல்லாம் வந்து சேர்த்து செய்வாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஹெல்த்தியான சில்லி வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.